Dear students, good morning to all. ஸோ நம்ம இன்னைக்கு மேமரி கிளாண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் அதை ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சி இன்னைக்கு மெமரி கிளாண்ட் வந்து பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை ஒரு முறை ரீகேப் பண்ணிவிட்டு அடுத்து நாங்கள் வரலாம். ஸோ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் வந்து பார்த்தோம்னாக்கா ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன் அப்படிங்கிறது வந்து ஓவரிஸ். ஸோ ஓவரிஸ்லேருந்து செக்ஸ் செல் ஓவம் ஆர் எக் அப்படிங்கிறது வந்து உருவாகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தென் அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அக்சசரி டக்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் ஃபெலோபியன் டியூப் பற்றி பார்த்தோம். ஃபெலோபியன் டியூப்பில் 4 பகுதிகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபிம்ப்ரியே, இன்ஃபண்டிபுலம், ஆம்புல்லா அண்ட் இஸ்துமஸ்ன்னு சொல்லக்கூடிய பகுதிகள் அதை பற்றி பார்த்தோம். தென் அதுக்கடுத்தது பார்த்தோம்னா யூட்ரஸ். ஸோ இன்வெர்டட் பேர் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஸோ அங்கே தான் வந்துட்டு என்ன ஆகுதுன்னு சொன்னால் கருவானது வந்து வளர்ச்சி பெறுது அப்படின்னு படித்தோம். அதே மாதிரி அந்த யூட்ரஸை சுற்றி வந்து பார்த்தோம்னாக்கா 3 லேயர்ஸ் இருக்குன்னு படித்தோம். அவுட்டர் பெரிமெட்ரியம், மிடில் மயோமெட்ரியம் அண்ட் இன்னர் எண்டோமெட்ரியம் அப்படின்னு பார்த்தோம். அந்த எண்டோமெட்ரியத்தில் தான் வந்து கருவானது பதிந்து வந்து வளரும் அப்படின்னு படித்தோம். அதுக்கு அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சர்விக்ஸ், கர்ப்பையினுடைய அந்த முகப்பு பகுதி அல்லது கழுத்து பகுதி வந்து சர்விக்ஸ். ஸோ அதுக்கு அடுத்தது சர்விக்ஸ் வந்து செர்விக்கல் கெனால் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கு அடுத்தது பெண்ணினுடைய இனப்பெருக்க உறுப்பு வெஜைனா. அதுக்கு அடுத்தது வல்வா அப்படின்னு சொல்லி படித்தோம், எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. அதில் லேபியோ மெஜோரா, லேபியோ மைனோரா, கிளைட்டோரிஸ், ஹைமன் இதை பற்றி தான் பார்த்தோம். இது வந்து அதாவது வந்து அதில் முக்கியமாக வந்து பார்த்தோம்னாக்கா எப்படி மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் வந்து நம்ம 3 கிளான்ஸ் பற்றி படித்தோமோ அதேமாதிரி ஃபீமேலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 கிளான்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்துட்டு பார்த்தோம்னா பர்தோலின்ஸ் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்தோலின் சுரப்பிகள், இன்னொன்று ஸ்கீன்ஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழில் ஸ்கீன்ஸ் சுரப்பிகள் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து பர்தோலின் கிளான்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் லொக்கேட்டட் போஸ்டீரியர் டு லெஃப்ட் அண்ட் ரைட் ஆஃப் த ஓப்பனிங் ஆஃப் த வெஜைனா. ஸோ வெஜைனா பெண்ணுடைய இனப்பெருக்க உறுப்புக்கு மேலே போஸ்டீரியர் சைடில் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பர்தோலின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுரப்பிகள் வந்து இருக்குது. ஸோ இந்த கிளாண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து என்ன, இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தி செக்ரெட் மியூக்கஸ். ஸோ ஒரு வளவளப்பான ஒரு கோலை பொருளை வந்து வெஜைனா கலவி கால்வாய்க்குள்ளே வந்து சுரக்கக்கூடியதாக இருக்குது. இந்த சுரப்பி ஆண்களில் எந்த சுரப்பியை வந்து ஒத்ததாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஆண்களில் பல்போ யூரித்ரல் கிளாண்ட் நம்ம படித்தோம். பல்போ யூரித்ரல் கிளாண்ட் ஆர் கௌபஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் படித்தோம். ஸோ அந்த சுரப்பியை ஒத்ததாக பெண்களில் எந்த சுரப்பி இருக்குது அப்படின்னு கேட்டால் த ஆன்சர் இஸ் பர்தோலின் கிளாண்ட்ஸ். இது நம்பர் 1. ரெண்டாவது சுரப்பி என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்கீன்ஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சுரப்பி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆன்டீரியர் வால் ஆஃப் த வெஜைனா அண்ட் அரௌண்ட் தி லோயர் எண்ட் ஆஃப் த யூரித்ரா. அதாவது கலவிக்காலனுடைய முன்புற சுவரில் சிறுநீர் வடிகுழாயினுடைய முனையை சூழ்ந்து காணப்படக்கூடிய ஒரு சுரப்பி தான் இந்த ஸ்கீன்ஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவும் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு வளவளப்பான ஒரு உயவு பொருளை வந்து சுரக்கக்கூடியதாக இருக்கு. இந்த சுரப்பி ஆண்களில் ப்ராஸ்டேட் கிளாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ப்ராஸ்டேட் சுரப்பியை வந்து ஒத்ததாக இருக்கு. ஸோ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் 2 கிளாண்ட்ஸ், ஒன்று வந்து பர்தோலின்ஸ் கிளாண்ட்ஸ், அனதர் ஒன் இஸ் ஸ்கீன்ஸ் கிளாண்ட், ரைட்டா? ஸோ இது வந்து நம்ம ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது மேமரி கிளாண்ட், பால் சுரப்பி, இதை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த மேமரி கிளாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இட் இஸ் அ மாடிஃபைட் ஸ்வெட் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மாறுபாடு அடைந்த வியர்வை சுரப்பி தான் வந்து இந்த மேமரி கிளாண்ட்னு சொல்லக்கூடிய பால் சுரப்பிகள். இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் லொக்கேட்டட் இன் த thoracic ரீஜியன். ஸோ மார்பு பகுதியில் வந்து இருக்குது. இந்த பால் சுரப்பிகள் அப்படிங்கிறது ஆண்கள்லேயும் இருக்குது. இட் இஸ் பிரசன்ட் போத் மேல் அண்ட் ஃபீமேல், ஆண் மற்றும் பெண் இருபாலர்லையுமே வந்து இருக்குது. ஆனால் ஆண்களில் என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு செயலற்ற ஒரு எச்ச உறுப்பாக இருக்குது. இட் இஸ் அ ருடிமெண்டரி இன் மேல் அப்படின்னு சொல்லலாம். ருடிமெண்டரி அப்படின்னு சொன்னாக்கா வளர்ச்சி குன்றிய நிலையில் ஒரு செயலற்ற ஒரு எச்ச உறுப்பாக இருக்குது ஆண்களில் இந்த பால் சுரப்பிகள்ங்கிறது. வேறஸ் இன் ஃபீமேல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் இன் ஃபங்க்ஷனல். இது வந்து ஒரு செயல்படக்கூடிய ஒரு உறுப்பாக இது வந்து பெண்களில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெமரி கிளாண்ட் இது வந்து இங்கே சொல்லியிருக்கிறோம். இதில் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த மேமரி கிளாண்டில் உள்ள வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இட் கண்டைன்ஸ் ஃபேட் அண்டு கிளாண்டுலார் டிஷ்யூ. கிளாண்டுலார்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் சுரப்பிகள்.
ஏதோ ஒன்று சுரக்கும். கிளாண்ட் அப்படின்னு சொன்னாலே யூ நோ ஆல் வெரி வெல். கிளாண்ட் அப்படின்னு சொன்னாலே இட் வில் செக்ரீட் சம்திங், ஏதாவது வந்து சுரக்கும். ஸோ அப்போ இந்த மெமரி கிளாண்ட்னு சொல்லக்கூடிய பால் சுரப்பிகளில் பார்த்தோம்னா இட் கண்டைன்ஸ் நியூமரஸ் கிளாண்டுலர் டிஷ்யூ அண்ட் வேரியபிள் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஃபேட். வெவ்வேறு அளவுகளில் வந்து கொழுப்புகள் வந்து நிறைந்து காணப்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து ரொம்ப முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சென்டர் ஆஃப் தி மெமரி கிளாண்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த முனைப்பகுதியில் இந்த பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் இது பேர் நிப்பிள் அப்படின்னு பேர், பால் காம்பு. இந்த பால் காம்பை சுற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பகுதிகளில் ஒரு பிக்மெண்டட் ரீஜியன், ஒரு பிக்மெண்டட் ஏரியா இருக்கு. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ஆரியோலா அப்படின்னு பேர். என்ன பேர்? ஆரியோலா அப்படின்னு பேர். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஆரியோலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிக்மெண்டட் ஏரியாவில் நிறைய செபேசியஸ் கிளாண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதாவது வியர்வை எண்ணெய் சுரப்பிகள்னு சொல்லக்கூடிய செபேசியஸ் கிளாண்ட்ஸ் வந்துட்டு நிறைய வந்து இருக்கு இந்த ஆரியோலா ரீஜியன்ல. இதனுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, it is found on the surface, they reduce cracking of the skin of the nipple. அதாவது பால் காம்பு சுற்றி காணப்படக்கூடிய அந்த பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய செபேசியஸ் கிளாண்ட் வந்து இருக்கு. ஸோ இதனுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னு சொன்னால் ரெடியூஸ் த கிராக்கிங் ஆஃப் த ஸ்கின் ஆஃப் த நிப்பிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது ஒரு மெமரி கிளாண்ட்ல எவ்வளவு லோப்ஸ் இருக்கும். லோப்ஸ் அப்படின்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு, கதுப்புகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கதுப்புகள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 25 லோப்ஸ் ஆர் பிரசன்ட். 2 to 25 லோப்ஸ். ஸோ இங்கே பாருங்க, நம்ம போர்டில் 1 2 3 4 4 தான் வரைஞ்சிருக்கிறோம். ஆனால் ஒரு பால் சுரப்பியில் எவ்வளவு லோப்ஸ் வந்து இருக்கும் கதுப்புகள் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அரௌண்ட் 2 to 25 லோப்ஸ் ஆர் பிரசன்ட். அதுக்கு அடுத்தது இந்த லோப்ஸ்குள்ள மறுபடியும் சின்ன சின்ன கதுப்புகள் வந்துட்டு இருக்கு. அந்த கதுப்புகளுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னா லாபியூல்ஸ் அப்படின்னு பேர். இங்க பாருங்க. ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய இதுதான் வந்து என்ன, இது என்டையர் ஸ்ட்ரக்சர். இது வந்து லோப் அப்படின்னு சொல்றோம். அதுக்குள்ள காணப்படக்கூடிய சிறு இந்த கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கக்கூடியதுக்கு வந்து லாபியூல்ஸ் அப்படின்னு பேர். இந்த லாபியூல்ஸ்குள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா செல்கள் வந்துட்டு இருக்கு. அதுக்கு பேர் வந்து அசினி ஆர் ஆல்வியோலை அப்படின்னு பேர். இந்த மாதிரி இங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி எபித்தீலியல் டிஷ்யூஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அசினி ஆர் ஆல்வியோலை அப்படின்னு பேர். ஸோ இங்கே தான் என்ன உருவாகும் அப்படின்னு சொன்னால், இங்கே வரைஞ்சிருக்கிறோம், இங்கே தான் வந்து என்ன உருவாகும் அப்படின்னு சொன்னால் மில்க் செக்ரீஷன் வந்து நடக்கும். பால் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய இடமாக வந்து இது வந்து இருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியம். இது பார்த்துங்க. ஸோ ஒரு லோப் 2 to 25 லோப்ஸ் வந்து இருக்குன்னு சொன்னோம். அந்த லோப்ஸ்குள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லாபியூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறிய கதுப்புகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு கதுப்புக்குள்ள பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆல்வியோலை ஆர் அசினஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து பாலை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய இடமாக வந்துட்டு இருக்கு. ஸோ ஆல்வியோலை செக்ரேட்ஸ் மில்க். அதுக்கு அடுத்தது இங்க உருவான இந்த பால் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அடுத்து எதன் வழியாக வெளியேறும் அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க, இந்த 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 டயக்ராத்தை கவனிங்க. ஸோ இது என்டையர் ஸ்ட்ரக்சர் லோ. இந்த ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு லாபியூல்ஸ் அப்படின்னு பேரு. அதுக்குள்ள அசினஸ் ஆர் ஆல்வியோலை சொன்னேன். ஸோ இங்க இருந்து உருவாகக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுக்கு பேர் மேமரி டியூபியூல்ஸ்னு பேர். இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்ல இருந்தும் பாலானது உற்பத்தி செய்யப்பட்ட இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேமரி டியூபியூல்ஸ் வழியாக எடுத்துட்டு வரப்படும். இந்த மேமரி டியூபியூல்ஸ் எல்லாம் சேர்ந்து அடுத்து என்னமாக உருவாகும் அப்படின்னு சொன்னால் மேமரி டியூபியூல்ஸ் ஆர் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் மேமரி டக்ட். மேமரி டக்டாக வந்து உருவாகும். ரைட். ஸோ மேமரி டக்ட் வந்து உருவாகும். இந்த மேமரி டக்ட் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அடுத்து மேமரி ஆம்புல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்ல வந்து ஒரு அமைப்பில் வந்து இது ஓப்பன் ஆகும். இந்த மேமரி ஆம்புல்லால இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அடுத்து லாக்டிஃபரஸ் சைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல தேக்கி வைக்கப்படும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா லாக்டிஃபரஸ் சைனஸ். அடுத்து லாக்டிஃபரஸ் டக்ட் வழியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து நிப்பிள். ஸோ இதுக்கு வெளியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய போர்ஸ் துளைகள் வந்து இருக்கும். ஸோ இதன் வழியாக என்ன ஆகும் அப்படின்னா பாலானது வந்து வெளித்தள்ளப்படும். ரைட்டா. ஸோ இந்த மில்க் இஸ் எஜெக்டட் அவுட். ஸோ இதுதான் இதில் மேமரி கிளாண்டை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்தது
அடுத்து 2 முக்கியமான கேள்வி இருக்குங்க. என்ன அப்படின்னா, பால் வந்து உற்பத்தி ஆகக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து என்ன அப்படின்னாக்கா ஆல்வியோலை ஆர் அசினி அப்படின்னு பேர். ஸோ இந்த ஆல்வியோலை அசினிங்கிறது எங்கே இருக்கு? இங்கே பாருங்க, இது வந்து லோபு. இந்த லோபுக்குள்ள சின்ன சின்ன கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு லாபியூல்ஸ்னு பேர். இந்த லாபியூல்ஸ்குள்ள இருக்கக்கூடிய இந்த செல்களுக்கு ஆல்வியோலை ஆர் அசினின்னு பேர். ஸோ திஸ் இஸ் த சைட் ஆஃப் மீட் ப்ரொடக்ஷன். ஒன்று. ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இப்படி உருவாகக்கூடிய இந்த பால் வந்து எங்கே தேக்கி வைக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அது வந்து மேமரி சைனஸ் அப்படின்னு பேர். அதுதான் வந்து நம்ம ரிசர்வாயர் ஆஃப் மில்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ மீண்டும் அதை கடைசியாக பார்க்கலாம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். இப்போ இந்த 2 கேள்வி வந்து கேட்பதற்கான வாய்ப்புண்டு. இப்போ இதனுடைய சீக்வன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பால் வந்து உற்பத்தி ஆகக்கூடிய சீக்வன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு மேமரி கிளாண்ட்ல பால் சுரப்பியில் 2 to 25 லாபியூல்ஸ் இருக்குது, லோப்ஸ் இருக்குது. அந்த லோப்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன செல்களுக்கு பகுதிகளுக்கு வந்து லாபியூல்ஸ்னு பேர். அந்த லாபியூல்ஸ்குள்ளே வந்து அசினி ஆர் அல்வியோலை அப்படின்னு சொல்லக்கூடிய செல்கள் இருக்குது. அங்கேருந்து பால் உற்பத்தி ஆகுது. அப்படி உற்பத்தி ஆகக்கூடிய அந்த பால் வந்து பார்த்தோம்னா சிறு நாளங்கள் வழியாக, அதாவது மேமரி டியூபியூல்ஸ்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் வழியாக, இதுதான் வந்து மேமரி டியூபியூல்ஸ். ஸோ இதன் வழியாக வருது. இந்த மேமரி டியூபியூல்ஸ் எல்லாம் ஜாயிண்ட் ஆகி மேமரி டக்டாக வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் மாறுது. இந்த மேமரி டக்ட்லேருந்து அடுத்து மேமரி ஆம்புல்லாவுக்கு போகும். அடுத்து மேமரி ஆம்புல்லாவிலேருந்து லாக்டிஃபரஸ் டக்ட், லாக்டிஃபரஸ் டக்ட் டு லாக்டிஃபரஸ் சைனஸ். இந்த லாக்டிஃபரஸ் சைனஸ்ங்கிறத இப்போ சொன்னேன். ரிசர்வாயர் ஆஃப் மில்க், பாலானது வந்து தேக்கி வைக்கக்கூடிய இடமாக இருக்குது. தென் அங்கிருந்து வந்து பார்த்தோம்னு சொன்னால் நிப்பிளுக்கு மேலே வந்து பார்த்தோம்னாக்க நிறைய போர்ஸ் இருக்கும். அதன் வழியாக த மில்க் இஸ் எஜெக்டட் அவுட். ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது பார்த்துங்க, ரைட்? ஸோ இப்போ மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். ஸோ மேமரி கிளாண்ட், பால் சுரப்பி அப்படின்னு சொல்கிற தமிழில். ஸோ இது வந்து பார்த்தோம்னா இட் இஸ் மாடிஃபைடு ஸ்வெட் கிளாண்ட், ஒரு மாறுபாடு அடைந்த வியர்வை சுரப்பி. அண்ட் இட் இஸ் லொக்கேட்டட் இன் thoracic ரீஜியன். அண்ட் திஸ் மேமரி கிளாண்ட் இஸ் present both மேல் அண்ட் ஃபீமேல், ஆண் மற்றும் பெண் இருபாலருக்கும் வந்து இருக்கு. ஆனால் ஆண்களில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இட் இஸ் ருடிமெண்ட்ரி, இது வந்து ஒரு செயலற்ற ஒரு எச்ச உறுப்பாக வந்து இருக்கு. whereas in ஃபீமேல் இது வந்து பார்த்தோம்னு சொன்னால் இட் இஸ் ஃபங்க்ஷனல், இது வந்து செயல்படக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறது முக்கியம். இந்த மேமரி கிளாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய இதில் வந்து அடிப்போஸ் டிஷ்யூ வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் நம்ம 4 வந்து லோப்ஸ் வந்து போட்டிருக்கோம், 1 2 3 4. ஆனால் ஒரு மேமரி கிளாண்டில் 2 to 25 லோப்ஸ் வந்துட்டு இருக்கும். இந்த லோப்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன பகுதியை வந்து நம்ம லாபியூல்ஸ்னு சொல்கிறோம், சின்ன சின்ன கதுப்புகள். அந்த சின்ன கதுப்புகளுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா அசினி ஆர் ஆல்வியோலைன்னு சொல்லக்கூடிய செல்ஸ் இருக்குது. ஸோ அங்கேருந்து பாலை வந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த நாளங்களுக்கு வந்து மேமரி டியூபியூல்ஸ்னு பேர். அந்த மேமரி டியூபியூல்ஸ் எல்லாம் ஜாயின் ஆகிட்டு மேமரி டக்டாக மாறும். மேமரி டக்ட் டு மேமரி ஆம்புல்லா, தென் லாக்டிஃபரஸ் டக்ட், நெக்ஸ்ட் லாக்டிஃபரஸ் சைனஸ், தென் நிப்பிள் வழியாக மில்க் வந்து எஜெக்ட் ஆகிடும். அடுத்து இதில் இன்னொரு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நிப்பிள் நம்ம பால் காம்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்த பகுதியில் வந்து ஒரு பிக்மெண்டட் ஏரியா இருக்குது, நிறமிகளால் ஆன ஒரு பகுதி. அதுக்கு பேர் வந்து ஆரியோலா அப்படின்னு பேர். அது 1 மார்க்கில் கேட்பாங்க. அந்த ஆரியோலாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வியர்வை சுரப்பிகள், செபேசியஸ் கிளாண்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் த கிராக்கிங். அடுத்து வந்து வேற என்ன இதில் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து பாருங்க ஒரு லோப்னுடைய ஸ்ட்ரக்சர். இந்த படத்தை பாருங்க. ஸோ இது வந்து ஒரு லோபை மட்டும் இங்கே நம்ம போட்டிருக்கிறோம். இந்த லோபுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொன்றும் வந்து என்ன அப்படின்னா லாபியூல்ஸ். இந்த லாபியூல்ஸ்குள்ள வந்து பார்த்தோம்னா அசினி ஆர் ஆல்வியோலைன்னு சொல்லக்கூடிய செல். ஸோ இங்கே இருந்து ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேருந்து உருவாகக்கூடிய இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆல்வியோலை ஆர் அசினி. ஸோ இங்கே வந்து உருவான இந்த பால் வந்து இந்த மேமரி டியூபியூல்ஸ் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் எடுத்து வரப்படும். இந்த மேமரி டியூபியூல்ஸ் எல்லாம் ஜாயிண்ட் ஆகி மேமரி டக்டாக மாறுது. அடுத்து மேமரி டக்ட் டு மேமரி ஆம்புல்லா, மேமரி ஆம்புல்லா டு லாக்டிஃபரஸ் டக்ட், லாக்டிஃபரஸ் டக்ட் டு லாக்டிஃபரஸ் சைனஸ். ஸோ லாக்டிஃபரஸ் சைனஸ் தான் என்னன்னு சொன்னோம், ரிசர்வாயர் ஆஃப் மில்க்னு சொன்னோம். தென் நிப்பிள் வழியாக என்ன ஆகுனா த மில்க் இஸ் எஜெக்டட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லிருக்கோம்.